ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் மகா பெரியது தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பு இன்னதென்று சிலுவையில் நீர் காண்பித்திருக்கிறீரப்பா. எங்களுடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய சூழ்நிலைகளை நீர் எங்களை காட்டிலும் நன்றாக அறிந்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. உம்முடைய வார்த்தை சத்தியமாயிருக்கிறது. எங்கள் கால்களுக்கு அது தீபமும், எங்கள் பாதைக்கு அது வெளிச்சமுமாயிருக்கிறது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்துகிறது, எங்களை சீர்படுத்துகிறது, எங்களை ஸ்திரப்படுத்துகிறது, எங்களை உயிர்ப்பிக்கிறது, எங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறது, விடுதலையை கொடுக்கிறதப்பா. நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது, நம்ம சூழ்நிலைகள்ல ஒரு மாற்றத்தை தேடி காத்துக்கிட்டு இருக்கலாம். தேவனோட தயவையும் அவருடைய கிருபையையும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நீங்க காத்து கொண்டு இருக்கலாம். அந்த சூழ்நிலைகள்ல மாற்றமும் அவருடைய வல்லமையையும் விடுதலையையும் எப்படி பார்க்க முடியும், அதை குறித்து தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம். இந்த மாற்றம் வெளியில நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா சத்தியத்தின்படி மாற்றம் வெளியே இருந்து இல்லை, அது நமக்கு உள்ள இருந்து ஆரம்பிக்குது. இதை நம்ம அறிந்து கொள்ளும் போது அந்த விடுதலையை நம்மளால பார்க்க முடியும். ஒரு சிலர் மாற்றத்தை விரும்பி எதிர்பார்த்து என்ன செய்யணும்னு சொல்லி காத்து கொண்டிருக்கலாம். ஒரு சிலர் அந்த சூழ்நிலைகளோடும் பலவீனங்களோடும் நோய்களோடும் வாழ பழகி கொண்டு என்னுடைய விதி இதுதானா அப்படி ஏற்றுக்கொண்டு வாழ பழகி இருக்கலாம். ஆனா சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது நமக்குள் அந்த மாற்றத்தை கொண்டு வர நாம் ஒத்துழைக்கும் பொழுது சூழ்நிலைகள்ல மாற்றம் பெறுகிறதை, விடுதலை பெறுகிறத நம்மளால பார்க்க முடியும். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 23:7. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இராது. நீங்க நினைக்கலாம், உங்களுடைய சூழ்நிலைகளோ, உங்களுடைய பலவீனங்களோ, உங்களுடைய உறவுகளோ உங்களுக்கு பிரச்சனை, நீங்க செய்கின்ற வேலை, பொருளாதார பிரச்சனை, உங்க பிள்ளைகள், இவங்கெல்லாம் தான் உங்களோட பிரச்சனைன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா பிரச்சனை உங்களுடைய சிந்தனைகள்ல. சத்தியம் சொல்லுது, அவன் இருதயத்தின் நினைவின்படியே அவன் இருக்கிறான். ரோமர் 8:6. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் சொல்லி சத்தியம் சொல்லுது. நம்ம வீட்டு தோட்டத்துல நம்ம நிறைய செடிகளை வளர்த்து கொண்டிருக்கலாம். அந்த தோட்டத்துல என்ன விதைச்சீங்க அப்படிங்கிறத நான் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, நீங்க விதைக்கும் போது நான் அருகில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க வீட்டு தோட்டத்தை நான் பார்த்தாலே போதும், அதுல என்ன செடி முளைத்திருக்கிறதோ அந்த விதைகளை நீங்க விதைச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் அறிந்து கொள்ள முடியும். நீங்க சொல்லலாம், இந்த செடியை நான் விதைக்கல, இந்த செடியோட விதை என்னால் விதைக்கப்படலை அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னாலும்
அது உங்களுடைய பொறுப்பில் இருக்கிறது. உங்களால் அந்த இடத்த வேலி அடைத்து பாதுகாக்க முடியும். அந்த தேவையில்லாத அந்த விதைகள் விதைக்கப்படுகிறதற்கு உங்க அனுமதி இல்லாம யாரும் வந்து விதைக்க முடியாது. அதை பாதுகாப்பாக வைத்துக் கொள்கிறது நம்முடைய பொறுப்பு தான். அது போலதான் நம்முடைய வாழ்க்கையாகிய தோட்டமும். நம்முடைய வாழ்க்கையாகிய தோட்டத்துல எது முளைத்திருக்கிறதோ அது நம் அனுமதி இல்லாமல் நம் இருதயத்தில் விதைக்கப்பட முடியாது. தெரிந்தோ தெரியாமலோ நாம் இடம் கொடுப்பதினால் அந்த விதைகள் விதைக்கப்படுகிறது. அதை பாதுகாத்து கொள்ள வேண்டிய அந்த இடம் நம்முடைய கரத்துல இருக்கிறதுன்னு சொல்லி சத்தியம் சொல்லுது. அவன் இருதயத்தின் நினைவின்படியே அவன் இருக்கிறான். ரோமர் 8:6 சொல்லப்பட்டிருக்கு, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். இதை நீங்க ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கலாம். சூழ்நிலைகள்ல வர்ற பிரச்சனைகளுக்கும் சரீரத்துல வர்ற நோய்களுக்கும் பலவீனங்களுக்கும் சிந்தனை எப்படி காரணமா இருக்க முடியும்னு சொல்லி நீங்க கேள்வி கேட்கலாம். நாம விழுந்து போன உலகத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த விழுந்து போன உலகத்துல நோய்கள் இருக்கு, பலவீனங்கள் இருக்கு, பாவங்கள் இருக்கு, சாபங்கள் இருக்கு. அது சாத்தானுக்கு அடியில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய குறைவுகளுக்கும் பலவீனங்களும் ஒரு எல்லையை மீறி போய்கிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னா நிச்சயமாக உங்களுடைய சிந்தனைகள்ல ஒரு மாற்றம் தேவை. நீங்க அதை அணுகக்கூடிய முறையில் மாற்றம் தேவை. இந்த இடத்தை நீங்க புரிந்து கொள்ளும் போதுதான் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற விடுதலைய உங்களால பார்க்க முடியும். எல்லாவற்றிற்கும் உங்க சிந்தனை தான் காரணம்னு சொல்லி நான் சொல்லல. விழுந்து போன உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்கள் சிந்தனைகளை தேவனுடைய வார்த்தைகளால் நீங்கள் நிரப்பும் பொழுது, அவருடைய வார்த்தையின் வழியாக நீங்க உங்க சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது, அவர் பார்க்கின்ற அந்த நோக்கத்தோடு உங்க கற்பனை மாறும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும். சத்தியம் அப்படிதான் சொல்லுகிறது. இதற்கு உலகத்துல பலவேறு பெயர்கள் இருக்கலாம். நம்மை நாமே உற்சாகப்படுத்திக் கொள்வது, நேர்மறையாக எதிர்கொள்ளுவது, செல்ஃப் மோட்டிவேஷனல் அப்படின்லாம் உலகத்துல பெயர் இருக்கலாம். ஆனா வேதம் அதற்கு விசுவாசம் என்று பெயரிட்டு அழைக்கிறது. நம்மை நாமே உற்சாகப்படுத்திக் கொள்வதாக இருக்கட்டும், நேர்மறையாக பாசிட்டிவான காரியங்களை பேசுறதாக இருக்கட்டும், அதுல கிறிஸ்து இல்லை என்றால் அதுல அவருடைய வாழ்வை பார்க்க முடியாது. அதுல கிறிஸ்து இல்லை என்றால் அந்த வாழ்வை நாம பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. கிறிஸ்துவில்தான் ஜீவன் இருக்கிறது, கிறிஸ்துவில்தான் வாழ்வு இருக்கிறது, அவரில்தான் வழி இருக்கிறது. அவர் இல்லாமல் நாம் நேர்மறையாக சிந்திக்கிறதினாலோ நம்மை நாமே உற்சாகப்படுத்திக் கொள்வதினாலோ தேவனுடைய வல்லமையை அந்த இடத்துல பார்க்க முடியாது. நேர்மறையாக எண்ணுவதற்கும் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற விசுவாசத்திற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நேர்மறையாக எண்ணுவது, நேர்மறையாக பேசுவது என்பது நம் பலத்தை சார்ந்து நிற்கும். ஆனால் விசுவாசத்தை சார்ந்து நிற்பது என்பது தேவனுடைய பலத்தை சார்ந்து நிற்கும். எப்பொழுதுமே நமக்கு எதிராளி ஒருவன் இருக்கிறான். அவனுடைய வேலை என்னவென்றால் தேவனிடமிருந்து நம்மை பிரித்து நம்முடைய பலத்தில் நிற்க வைப்பதுதான். ஏன்னா நம்முடைய பலத்தில் நம்மால் தேவன் கொடுத்திருக்கின்ற வெற்றியையும் வாழ்வையும் பெற முடியாது என்பது நம்மை விட அவனுக்கு நன்றாக தெரியும். தேவனுடைய வார்த்தை சத்தியம். அவருடைய கற்பனையின்படி, அவருடைய நோக்கத்தின்படி, அவருடைய வழியின்படி நம்முடைய சூழ்நிலைகளையும் நம்மையும் நம்முடைய பிரச்சனைகளையும் பார்க்கிறதற்கு பெயர்தான் விசுவாசம். நான் மறுபடி சொல்றேன்,
தேவனுடைய வார்த்தை சத்தியம். தேவனுடைய வழியின்படி, அவருடைய நோக்கத்தின்படி நம்முடைய சூழ்நிலைகளையும் நம்மையும் நம் பிரச்சனைகளையும் நம் பலவீனங்களையும் பார்ப்பதற்கு பெயர்தான் விசுவாசம். உதாரணத்திற்கு, ஒருவர் உங்களுக்கு தீங்கு இழைக்கிறார், அநியாயம் செய்கிறார் என்று வைத்துக் கொள்ளலாம். உங்கள் மேல் தவறு எதுவும் இல்லை. நீங்கள் அநியாயமாக ஒரு இடத்துல துன்புறுத்தப்படுகிறீர்கள். உலக பிரகாரமாக இந்த பாதிப்பு நமக்கு ஒரு வருத்தத்தை கொடுக்கும், கோபத்தை, ஒரு வைராகியத்தை, ஒரு கவலையை நமக்கு கொடுக்கும். உலக பிரகாரமாக அந்த நபர் நமக்கு ஒரு எதிரியாக தெரிவார். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், வாசிக்கலாம், எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. வசனம் தெளிவாக சொல்லுகிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. மனிதர்களோடும் இரத்தத்தோடும் நமக்கு போர் இல்லை என்று சத்தியம் சொல்லுகிறது. நமக்குள் இருக்கின்ற தேவனோடு அவன் போராடுகிறான். நம்முடைய எதிரி நம்மை எதிர்த்து வருகின்ற மனிதர் இல்லை. இந்த அறிவை நாம் அவருடைய வார்த்தையிலிருந்து, சத்தியத்திலிருந்து நாம பெற்றுக்கொண்டோம் என்றால் நாம் அணுகுகின்ற முறையே வேறாக இருக்கும். இதுதான் சத்தியம் சொல்லுகிறது. 2 பேதுரு 1:2-3. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தேவனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவுதான் நம்முடைய வாழ்க்கையில கிருபையையும் சமாதானத்தையும் பெருகச் செய்யும். இப்போ பார்த்தோம் இல்லையா, ஒரு சூழ்நிலையில இந்த சத்தியத்தை நாம அறிந்து கொள்ளும் போது அந்த பிரச்சனையை அணுகுகின்ற விதமே வேறாக இருக்கும். நம்முடைய எதிரி நம்ம எதிர்த்து வருகின்ற மனிதர் இல்லை. நம்முடைய எதிரி நமக்கு தீங்கு செய்கின்ற மனிதர்கள் இல்லை. நம்மை துன்புறுத்துகிறவர்கள் இல்லை. அவர்கள் மூலமாக நமக்குள் இருக்கும் தேவனை எதிர்ப்பவனோடு நமக்கு போர் என்ற சத்தியத்தை அறிந்து கொண்டால் நம்ம செயல்படுகின்ற முறை வேறாக இருக்கும். அந்த இடத்தில் சமாதானமும் கிருபையும் பெருக ஆரம்பிக்கும். யுத்தத்தை நாம் செய்ய மாட்டோம். யுத்தத்தை கர்த்தர் கையில் கொடுத்து விடுவோம். வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே. எதனால் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கு? இயேசு கிறிஸ்துவின் மூலம் மிக பெரிய மீட்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். சின்ன மீட்பு எல்லாம் இல்ல. ரட்சிப்பில் நமக்கு தேவையான
எல்லா பகுதிகளுக்குமான மீட்பும் விடுதலையும் வாழ்வும் அளிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க நினைக்கலாம், எனக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க வந்திருந்தார் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். நிச்சயமாக பாவ மன்னிப்பு சிலுவையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு முக்கியமான பகுதி. இரட்சிப்பில் அது ஒரு பெரும் பங்கு. நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் அது மாத்திரம் அல்ல, இரட்சிப்பில் எல்லா பகுதிகளுக்குமான மீட்பு இருக்கிறது. பாவ விடுதலை, சாப விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, கட்டுகளிலிருந்து விடுதலை, இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலை. எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுடைய வாழ்வு நமக்கு பரிசாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எல்லாம் இணைந்த ஒரு அனுபவம், ஒரு பொக்கிஷம் தான் ரட்சிப்பு. அதனாலதான் வசனம் சொல்லுது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால். எதற்காக இயேசு கிறிஸ்து மனிதனாக இறங்கி வந்தார்? தேவகுமாரன் எதற்காக மனிதனாக வெளிப்பட்டார்? தான் படைத்த படைப்பாக அவர் ஏன் மாறினார்? தெய்வம் மாம்சத்தில் ஏன் வெளிப்பட்டார்? சிலுவையில் அவர் கொடுத்தது என்ன? அவர் ஏன் இரத்தம் சிந்தினார்? அந்த இரட்சிப்பில் எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் நான் யார்? இதை நீங்கள் அறியும் பொழுதே உங்க வாழ்க்கையில கிருபையும் சமாதானமும் பெருக ஆரம்பிக்கும். சத்தியம் அதைத்தான் சொல்லுகிறது, ஒவ்வொரு பகுதிகள்லையும். ஏன்னா வசனம் சொல்லுது, அடுத்த வசனம் பாருங்க, 3வது வசனம். நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளி இருக்கிறது. ஏற்கனவே கொடுத்திருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. உங்க ஜீவனுக்கும் உங்க வாழ்வுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தேவையான சுகம், சமாதானம், பலம், விசுவாசம், இன்னும் என்ன என்ன தேவைகளோ எல்லாமே அந்த இரட்சிப்பில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு இந்த அறிவை நீங்கள் அவருடைய வார்த்தையின் மூலமாக பெற்றுக்கொள்ளுகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கிருபையையும் சமாதானத்தையும் உங்க வாழ்க்கையில பெருகுகிறத நீங்க பார்க்க முடியும். அவரை அறிகிற அறிவினால் இது பெருகும். உங்க சிந்தனைகள்ல இந்த அறிவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள நீங்கள் சூழ்நிலைகளையும் உங்களையும் உங்கள் பலவீனங்களையும் பார்க்கின்ற முறை மாறும். உங்க சிந்தனைகள் சத்தியத்திற்கு ஏற்ப மாற மாற கிருபை உங்கள் வாழ்வில் பெருக ஆரம்பிக்கும். சமாதானம் பெருக ஆரம்பிக்கும். பலவீனத்திலையும் நீங்க சுகத்தை இப்படிதான் பெற்றுக்கொள்ள முடியும். உலக பிரகாரமாக ஒரு நோயில நீங்க இருக்கலாம். டாக்டருடைய ரிப்போர்ட் உங்களுக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி இருக்கலாம். உலகம் உங்களுக்கு அந்த அறிவை கொடுத்திருக்கலாம். உங்கள் கண்களும் உங்க உணர்வுகளும் அதை பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனை அறிகிற அறிவு, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள சத்தியத்தின்படி உங்க சிந்தனைகள் மாற மாற கிருபை உங்கள் சரீரத்தில் வெளிப்படுறத உங்களால பார்க்க முடியும். அது வெளியிலிருந்து வருவது இல்லை, உங்களுக்குள்ளிருந்து வருவது. மறுபடியும் பிறந்த ஆவியில் நீங்க ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவராக இருந்தால், இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக நீங்க பெற்றுக்கொண்டிருந்தால் உங்களுக்குள் அந்த விடுதலை இருக்கிறது, உங்களுக்குள் அந்த சமாதானம் இருக்கிறது. நீங்கள் தேடுகிற நிம்மதியும் நீங்கள் தேடுகிற சுகமும் உங்களுக்குள் இருக்கிறது. நீங்கள் ரட்சிப்பை பெறாதவராக இருந்தால், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த விடுதலையை உங்களால் பெற முடியும். சுகத்தை குறித்து அவருடைய சத்தியம் என்ன சொல்லுகிறது? 1 பேதுரு 2:24.
நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இன்னும் நிறைய வசனங்கள் சுகத்தை குறித்து சொல்லுகிறது. உங்க பலவீனத்தை இந்த சத்தியத்தின் மூலமாக நீங்கள் பார்க்கும் பொழுது, உங்க சிந்தனைகளை மாற்றுவதற்கு நீங்கள் ஒத்துழைக்கும் பொழுது, அந்த அணுகுகின்ற முறையை நீங்கள் மாற்றிக்கொள்ளும் போது அந்த கிருபை பெருகுகிறத பார்க்க ஆரம்பிக்க முடியும். ஏனென்றால் அவர் சிலுவையில் நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து கொண்டார். நமக்காக அவர் பாவமாக்கப்பட்டார். நாம் தேவனுடைய நீதியை பெறும்படிக்கு பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். நமக்காக அவர் சாபமாக்கப்பட்டார். நம்முடைய நோய்களை அவர் சுமந்து கொண்டார். உங்களுடைய நோய்களை அவர் சுமந்து கொண்டார். அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். என்னுடைய சரீரத்திற்கு ஒரு விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக நான் இருக்கிறேன். இந்த பலவீனம் என்னை மேற்கொள்ள முடியாது, அதற்கு என் மீது அதிகாரம் இல்லை என்று நீங்கள் உங்கள் சிந்தனைகளில் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு உங்க பலவீனங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த கிருபையில் உள்ள சுகம் உங்க சரீரத்துல வெளிப்படுறத பார்க்க முடியும். இதே போல உங்க வாழ்க்கையில எல்லா பகுதிகள்லையும், தொழில்ல உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், வேலையில கஷ்டமா இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்த வருத்தமாக பயமாக இருக்கலாம், வாழ்க்கை துணையை குறித்த ஒரு கவலையாக இருக்கலாம், குழந்தைகளை குறித்த பிரச்சனைகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டு உங்கள் சிந்தனைகளில் அந்த மாற்றத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்க சூழ்நிலைகள் மாறுவதை உங்களால் பார்க்க முடியும். இதற்கு என்ன தேவை என்றால், உங்க சிந்தனைகளில் மாற்றம் தேவை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே ஒரு சம்பவம் சொல்லி நான் முடிக்கிறேன். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 3 முதல் 9 வரை. சீரியா ராஜா சமாரியாவை சுற்றிலும் ஒரு முற்றுகை போட்டிருப்பார். அப்படி முற்றுகை போட்டதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, சமாரியா மக்களால உள்ளிருந்து வெளியே செல்ல முடியாது, வெளியிலிருந்து எதுவும் உள்ளே வராது. அந்த நாட்டுக்குள் பஞ்சம், வறட்சி மேலோங்க ஆரம்பிக்கும். பிள்ளைகளையே சமைத்து சாப்பிடுகின்ற அளவுக்கு பஞ்சம். விலங்குகளின் கழிவுகள் ஒரு உணவாக அங்க மாறுகிறது. ஒரு பெரிய ஒரு பஞ்சத்துக்கு உள்ளாக அந்த மக்கள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சமயத்துல அந்த சமாரியாவோட வாசல்ல ஒரு 4 குஷ்டரோகிகள். நீங்க அந்த அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து பேசிக் கொள்ளுகிறார்கள். நம்ம இங்கேயே இப்படி இருந்தோம்னு சொன்னா பட்டினியால் சாக நேரிடும். நம்ம ஊருக்குள்ள போனாலும் அங்கேயும் நமக்கு சாப்பாடு கிடைக்காது. ஒருவேளை நம்ம சீரிய இராணுவத்தினரிடம் சென்றால் அவர்கள் கொன்று போட்டாலும் போடலாம், இல்லை ஒருவேளை நமக்கு உணவு கிடைக்கலாம். நம்ம இங்கே இருந்து மரித்து போவதற்கு பதிலாக அதை செய்து பார்க்கலாமே. அவங்க சிந்தனைகள்ல ஒரு மாற்றம். நல்லா கவனிங்க. அவங்க எடுக்கின்ற ஒரு முயற்சி ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு முயற்சி தான். ஆனா அது தைரியமா அந்த மாற்றத்திற்கு அவங்க உட்படுறாங்க. ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லி அவங்க எங்க போறாங்க அப்படின்னா, சீரிய இராணுவம் பாளையம் போட்டிருந்த அந்த பகுதிக்கு போறாங்க. அவங்க போறதுக்கு முன்னாடியே அங்க என்ன நடந்திருந்தது என்றால், தேவன் அங்கு சென்று அந்த இராணுவத்திற்கு தேவனுடைய வல்லமை அங்கு வெளிப்படுகிறது. என்ன மாதிரி அங்கு தன்னுடைய வல்லமையை தேவன் அங்கு வெளிப்படுத்தி இருந்தார் என்றால், ஒரு சத்தத்தை அவங்க தூரமா கேட்கிறாங்க. இந்த இஸ்ரவேல் மக்கள் வேறு ஒரு தேசத்தை கூலி பொருத்தி கொண்டு
தங்கள் மீது படையெடுக்க அவங்க கூலி பொருத்தி இருக்கிறார்களோ என்று அந்த சத்தத்தை கேட்டு பயந்து தங்களுடைய உடைமைகள், தங்களுடைய உணவுகள், தங்களுடைய விலங்குகள், தங்களுடைய பொன் வெள்ளி பொருள் எல்லாவற்றையும் போட்டுவிட்டு அவங்க ஓடி போயிருப்பாங்க. இவங்க போறதுக்குள்ள அங்க தேவன் இதையெல்லாம் ஆயத்தம் செய்து வைத்திருந்தார். இந்த 4 பேரும் அங்கு போய் அந்த சூடான உணவுகளை சாப்பிட்டு அந்த தங்கம் பொன் வெள்ளி இதையெல்லாம் எடுத்து வைத்து கொண்டு அந்த ஊருக்குள்ள போய் அந்த நற்செய்தியை சொல்றாங்க. ஒரு முக்கியமான கதாபாத்திரமா அவங்க மாறுறாங்க. இதுக்கு மூல காரணம் என்னன்னு பார்த்தால், அவங்க அந்த இருந்த இடத்திலேயே உள்ள போனாலும் பஞ்சம், எதிரி இராணுவத்திற்கு சென்றாலும் அவர்கள் அங்கு கொன்று போட்டு விடுவார்கள். நாம என்ன செய்யறது, நம்முடைய விதி இதுதான் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல இருந்திருந்தால் இந்த பலனை நிச்சயமா அவங்க பார்த்திருக்க மாட்டாங்க. அது போல உங்க சரீரத்துல, உங்க பலவீனங்கள்ல, உங்க சூழ்நிலைகள்ல, இல்ல சரீர பிரகாரமாக மாத்திரம் இல்ல, உங்க மனதளவில் நீங்கள் மரித்து போய் கொண்டிருந்தால் உங்களுக்கு தேவை இந்த குஷ்டரோகிகளை போல எனக்கு மாற்றம் தேவை என்ற உண்மையை நீங்க ஏற்றுக்கொள்றதுதான். ஏற்றுக்கொள்றது மாத்திரம் போதாது, ஏற்றுக்கொண்டு நீங்க செய்த செயலையே திரும்ப செய்து கொண்டிருக்க கூடாது. ஜெபித்து விட்டு ஒரு அதிசயம், ஒரு மந்திரம் போல நிகழும் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க முடியாது. சத்தியத்தை உங்களுடைய சிந்தனைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். உங்க சிந்தனைகள் மாறுவதற்கு தேவனுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அந்த மாற்றம் எந்த அளவுக்கு உங்களுக்குள் சத்தியத்தின் மூலம் ஏற்படுகிறதோ, உங்கள் இருதயத்தின் சிந்தனை எந்த அளவுக்கு மாறுகிறதோ அதன்படி அங்கு கிருபையும் சமாதானமும் பெருக ஆரம்பிக்கும். நிச்சயமாக உங்களுடைய சூழ்நிலை மாறும். உங்க பலவீனங்களை மாறுறத பார்க்க முடியும். ஏன்னா தேவன் சிலுவையில் மிக பெரிய விடுதலையை கிறிஸ்துவின் மூலம் கொடுத்திருக்கிறார். எப்படி அந்த சீரிய இராணுவத்துல அங்கு தேவன் எல்லா காரியங்களையும் செய்து முடித்திருந்தாரோ, அது போல சிலுவையில் மிக பெரிய விடுதலை, மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு தேவையான எல்லா பகுதிகளுக்குமான விடுதலை, சமாதானம், அது வெளியிலிருந்து வருவது இல்லை, அது நமக்குள்ளிருந்து வருவது. சூழ்நிலைகளை மேற்கொள்ள செய்யக்கூடிய சமாதானம், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர் நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிப்பதற்காக நமக்குள் காத்து கொண்டிருக்கிறார். இன்று உங்களுக்கு தேவை, இந்த சூழ்நிலைகள்ல எனக்கு மாற்றம் தேவை என்று நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்றது மாத்திரம் இல்ல, உங்க பலவீனங்கள் மீது, உங்க சூழ்நிலைகள் மீது, உங்களுடைய போராட்டங்கள் மீது, இதை நான் இனிமே சுமக்க போறது இல்ல, இதை நான் சுமந்து கொண்டு வாழ பழக மாட்டேன் என்கின்ற வெறுப்பு உங்க சூழ்நிலைகள் மேல வரணும். அப்பதான் அந்த இடத்தை விட்டு உங்களால எழுந்து போக முடியும். அவருக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க முடியும். சத்தியத்தை உங்க சிந்தனைகள்ல உங்களால தாழ்மையாக ஏற்றுக்கொள்ள முடியும். இதுல நான் இருக்க போறது இல்ல, எனக்கு இது வேண்டாம், போதும், இந்த நோயை நான் அனுபவிச்சது போதும், இந்த பலவீனத்தை நான் அனுபவிச்சது போதும், இதுல நான் தோத்து போறது போதும், இனி நான் இதுல இருக்க போறது இல்ல. இந்த வெறுப்பும் விரக்தியும் உங்க பலவீனத்தின் மீது வர வேண்டும். அதை ஏற்றுக்கொண்டு வாழ பழகி கொள்ளக்கூடாது. தாழ்மையாக அவருடைய சத்தியத்தை உங்களுடைய சிந்தனையில நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது உங்க சிந்தனைகள் அவருடைய வழிகளின்படி மாற மாற கிருபையும் சமாதானமும் உங்கள் வாழ்வில் பெருகும். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அவன் இருதயத்தின் நினைவின்படி அவன் இருக்கிறான். சத்தியத்தை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். இந்த ஜீவன், இந்த சமாதானம் எங்கள் சிந்தனைகளில் வெளிப்படுகிறது. எங்களுக்குள்ளிருந்து இந்த மாற்றம் வெளிப்படுகிறது, வெளியிலிருந்து அல்ல. எங்கள் சிந்தனைகளில் இந்த மாற்றம் வர வர எங்கள் சூழ்நிலைகள் மாறுகிறது. தேவனை குறித்த அறிவையும் இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவையும் நாங்கள் அறிந்து கொள்ள கிருபையும் சமாதானமும் எங்கள் வாழ்வில் பெருகுகிறது. எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார். இந்த சத்தியத்தை இன்று எங்களை அறிந்து கொள்ள செய்திருக்கிறீரப்பா. மாற்றம் தேவை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்வது மாத்திரம் அல்ல, எங்கள் சூழ்நிலைகள்ல, எங்கள் பலவீனங்கள்ல இதை நாங்க சுமந்தது போதும், இதுல நாங்க இருக்க போறது இல்ல
என்று எங்களுக்கு அதன் மீது ஒரு வெறுப்பு, ஒரு விரக்தி, எங்களுக்கு இது போதும் என்ற உணர்வை இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. எங்கள் சிந்தனைகளில் நாங்கள் எப்படி மாற்றத்தை பெற்றுக்கொள்வது, சத்தியத்தின் மூலம், தேவனுடைய வார்த்தையின் மூலம், அவருடைய வழிகளின் மூலம் எப்படி சூழ்நிலைகளை பார்ப்பது என்று இன்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் மாற வேண்டிய இடங்களை நீர் சுட்டி காண்பித்திருக்கிறீரப்பா. இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் தருகிறேன். இதை தாழ்மையாய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயத்தை அவங்களுக்கு நீங்க கொடுக்கிறதற்காய் நன்றி. அவங்க சிந்தனைகள் மாறுவதன் மூலம், உம்முடைய வார்த்தைக்கு ஏற்ப மாறுவதன் மூலம் அவங்க சூழல்களை நீர் மாறச் செய்கிறதற்காய் நன்றி. கிருபையும் சமாதானமும் அவங்க வாழ்க்கையில பெருகுகிறதற்காய் நன்றி அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.